Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாஸ் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 பழுத்த தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, ஒரு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நைஸாக நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஈஸியாக செய்கிற ஃப்ரைட் ரைஸ் தான். 10 நிமிஷத்தில் குழந்தைங்களாம் கேட்டால் வீட்டிலே நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு நம்ம கேரட், பீன்ஸ், பூண்டு, பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். விழுது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு திரும்பியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் நல்லா சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா, பூண்டு, முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா நம்ம வணக்கிக்கலாம். கரண்டி வச்சு நம்ம இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஈஸியான ஒரு ரெசிபி தான். பேச்சுலர் கூட ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நம்ம கரண்டி வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா காய்கறிகள்லாம் நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வீட்டிலையே ஈஸியாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்கன்னா வீட்டிலையே நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஒரு பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாலாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வணக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா காய்கறிகளோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வடித்து ஆற வச்சுருக்கோம்ல சாதம், அதை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா சாதம், காய்கறி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா ஒன்றா நல்லா கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ரைட் ரைஸை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இதை மாதிரி ஈஸியாக குழந்தைங்க கேட்குறப்பெல்லாம் டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதில் கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம்லாம் இல்லை, அதனால் நான் இன்றைக்கி சேர்க்கல. இங்கே பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் பார்க்கவே எப்படி நல்லா சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.